ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிதம்பரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கா? இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட், ஈகோ. ஸோ மனிதனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த ஈகோ. ஸோ தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சர்வெண்ட் அறிவாளியா இருந்தேன்னா அவன் மேல ஒரு ஈகோ. திடீர்னு ஒருத்தன் வாழ்க்கையில உழைச்சி முன்னேறி பணக்காரனா மாறிட்டானா அவன் மேலேயும் ஒரு ஈகோ. இல்ல கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா முதல்ல யாரு பேசுறது அப்படிங்கறதுல ஒரு ஈகோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எவனாவது ஒருத்தன் வேலைக்கு போயிட்டானா இந்த வேலைக்கு போகாதவங்களா சேர்ந்து வேலைக்கு போனவன் மேல ஒரு ஈகோ. ஸோ இவ்வளவுதாங்க. நல்லா பேசுவோம், செய்வோம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவா இருக்கட்டும், எதுக்காக ரெண்டு பேரும் பேசாம இருக்காங்கன்னே தெரியாது. இதுல எவனாவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னா அவனோட நலம் விசாரிக்கிறது கூட இப்ப ஈகோ. ஸோ தேவையில்லாத ஒரு விஷயம். மனிதன் வாழக்கூடிய பீரியடே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் தான். இந்த நேரத்துல இந்த தேவையற்ற ஒரு விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறத விட்டுட்டு நல்லா வாழ்றதுக்கு வந்துட்டு முயற்சி செய்யுங்க. தவறுங்கிறத வந்துட்டு மனிதனுடைய இயல்பு, அதை மறுபடியும் திருத்திக்கிறது மனிதனுடைய மாண்பு. பல்வேறு உலக நாடுகளை வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய 32வது வயதில் இறக்கும் தருவாயில் என்னுடைய கைகள் இரண்டையும் இந்த சவப்பெட்டிக்கு வெளியே தெரியும்படி வைத்து என்னை கல்லறைக்கு எடுத்துச் செல்லுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு மரணம் எப்போது வேண்டுமானால் வரலாம். அவன் போகும்போது எதையும் கொண்டு செல்லவில்லை என்று இந்த மக்கள் உணர வேண்டும். வாழும் பொழுது ஆணவம், அகங்காரம், தலைக்கணம் போன்றவற்றுக்கு இடமளிக்காமல் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி மகிழ்வித்து வாழ வேண்டும் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்று தன்னுடைய இறக்கும் தருவாயில் கூட ஒரு செய்தியை இந்த உலகிற்கு பறைசாற்றிவிட்டு சென்றான் என்று சொன்னால் அது மிகையாகாது. சோ ஈகோ ஒவ்வொருவரும் காலில் போடும் செருப்பை போன்று கலற்றிவிடும் ஒன்று. Life is very short and always be happy.